பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே நான் ஆராதனையில் சொன்னது போல் 2 காரியத்தை நிச்சயமாக நம்ம செய்வோம். ஒன்று முகம் கழுவுவோம், இன்னொன்று கண்ணாடியை பார்ப்போம், 3வது ஒன்று சேர்த்துக்கினா பல்ல தேய்ப்போம். இந்த 3த்தையும் நம்ம செய்யாமல் இருக்கவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? இது புறமான மனிதன். ஆனால் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை அவர் பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் என் அழகை பார்த்து ரசிக்கிறார், ஓகே. ஆனால் உள்ளான மனிதனின் அழகை தான் கர்த்தர் ரசிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயமாகிய முகத்தை பார்க்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்விதமாய் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்றால் கீழ்ப்படிந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த காதலை வாங்கி காதலை விட்டுட்டு போல, ஆனால் கீழ்ப்படுகிறாங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கரங்களை தட்டுவோமா? நற்குணசாலிகளாய். ஆமென். ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவு நற்குணசாலிகளாய் மாற வேண்டும். ஆரம்ப பாவத்தில் தான் இருந்தேன், விக்கிரக ஆராதனை தான் இருந்தேன், ஆரம்பம் மோசமானவனா தான் இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கையை தலைகீழாய் மாறியது. ஆமென். முடிவு என்ன? சம்பூர்ணம். முடிவு என்ன? நற்குணசாலி சாட்சி. முடிவு என்ன? என் வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. முடிவு என்ன? கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார், கொடுக்க போகிறார். பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு. ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் அருமையான ஒரு தம்பி புதுசாக வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவருக்காக வெல்கம் பண்ணுவோம்மா. தம்பி உங்க பேரு? பகவத் சிங்காக இன்னும் ஒரு விஷயம் கரங்களை தட்டி தேங்க்ஸ்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அன்பானவர்களே கவனிங்க, நாம் முகம் பார்க்க தவற மாட்டோம், முகத்தை கழுவவும் தவற மாட்டோம். அது போலதான் அன்பானவர்களே ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது இந்த முகமாகிய இந்த கண்ணாடி ஆகிய வேத புத்தகம் ஆவிக்குரிய மனுஷனுடைய அலங்கோலத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்பொழுது நாம் சரி செய்ய முடியும். எந்த மனுஷனை எடுத்தோன்னே சூப்பர் சரி செஞ்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாம். நான் அடிக்கடி என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது. என்ன பலவீனம்? நான் டீ போட்டு குடிப்பேன். வீட்டில் கேட்டால் டீ என்ன பண்ணுவாங்க, தண்ணி நிறைய ஊற்றிடுவாங்க. எனக்கு எப்பவுமே நல்லா திக்காக டீ குடிக்கணும். அதுதான் செங்கல்பட்டில் போனால் கூட இந்த சாதாரண டீ கடைங்கெலாம் போனால் நல்ல டீயாக குடிக்கணும் அப்படி. அப்போ நானே டீ போட்டு குடிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, கவனிங்க, இந்த எடுத்து ஊற்றுறேன் இல்லைங்களா, சிம்மில் தான் வைப்பேன். ஊற்றினா அதை அப்படியே விட்டுடுவேன். சிம்மை நிறைய தடவை என் மனைவி கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன். என்ன அப்படின்னு அப்படியே வந்து ஏஞ்சல் கேள்வி கேட்கும், அப்பா டீ போட்டது யாரு? ஆமாம் நான் தாம்மா. என்னம்மா? வந்து பாருங்க, புகை வருது பாரு, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் எப்படி ஆகிருக்கும். ஐயோ சாரிம்மா. அப்போ அதை எடுத்து பார்த்தா சில நேரங்களில் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அதை நம்மளே கழுவணும் அப்படின்னுட்டு கழுவி எடுத்து போய் ரோட்டில் வச்சு கல்லை போட்டு தேய்ச்சா நல்லா பார்த்தோம், இப்படி ஆயிப்போச்சேன்னு நல்லா தேய்ச்சி சில நேரங்களில் என் மனைவி இல்லாதப்போ எங்கன்னா வெளியே அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், நான் டீ போட்டு இது பண்ணேன்னா அப்படி ஆயிடும். ஆனால் நான் வரத்துக்குள்ள என்ன பண்ணணும், நல்லா தேய்ச்சி சுத்தமாக்கிடணும். இது ஒரு பலவீனம். ஆகவே ஐயோ ஜபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே இந்த பலவீனம் கூட வரக்கூடாது. ஆகவே டீ போட்டு நான் பண்ணுவேன், எதிர்க்கவே சேர் போட்டு உக்காந்துருவேன் நான். சில நேரங்களில் மறந்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு டீ எத்தாந்து வச்சுட்டு மறுபடியும் ஓடி பார்ப்பேன், ஸ்டவ்வை நிறுத்தணும்னா இல்லையா,
அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஏனோ தானோ ஒரு வாழ்க்கை அல்ல அன்பானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஒரு கெத்தா சொல்றாரு. இப்படிதான் வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ஒரு டெப்தா சொல்றாரு, ஒரு வீரியமா சொல்லுகிறாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னால உலகத்தை ஜெயிக்க முடியும்ன்றவங்க மாத்திரம் கையை தட்டுங்க. ஆமாங்க, உங்களால முடியும். நீங்க பயப்படுறீங்க. உங்களுக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம் சாதாரணமான ஒரு விசுவாசம் அல்ல, அது தெய்வீக விசுவாசம். ஆமா, கவனிங்க, அது தைரியமான விசுவாசம், அது ஜெயம் கொடுக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. யாரா சில பேர் உனக்கு விசுவாசமே இல்லைன்னா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒரு மனுஷனை பார்த்து கட்ட சொல்றாரு, பராக்கிரமசாலியே. நானா பராக்கிரமசாலி? கத்தவன் கூட இருக்கிறார். கத்தரே சொல்லி அவன் நம்பலப்பா. யாரு? கிதியோன். கடவுளே என் கூட இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது? அதுக்கு இப்படி பயந்து அந்த மீதியானியர் எப்போ வருவானுங்க, எப்போ ஆட்டையை போடுவானுங்க அப்படின்னு நாங்கள் பயந்துன்னு எங்களுக்கு தான் தெரியும். வந்துட்டாரு, கர்த்தரும் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவர் கர்த்தர்னே அவனுக்கு தெரியல பாருங்க. அப்ப மறுபடியும் சொல்றாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு கூட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பலன்லாம் கிடையாதுப்பா உனக்கு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆகவே ஒரு மனுஷனை அடிச்சா எப்படி விடானோ அதே மாதிரி உன் மூலமா அத்தனை மீதியானியருடைய கூட்டத்தையும் நான் உனக்கு கூட இருந்து உன் மூலமா முறியடிப்பேன். நல்லாதாம்மா கை தட்டுங்கம்மா. கை தட்டும் போது 2 காரியங்கள் நடக்குது. ரத்த ஓட்டம்லாம் நல்லா ஓடுது, ஹார்ட் அட்டாக் அவ்வளவு சீக்கிரம் வராது, தேவநாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. அந்த விசுவாசத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவர் ஓர வஞ்சனக்காரர் கிடையாது. எனக்கு நல்ல விசுவாசம், இவர் சர்ச்சை நடத்துறாரு பாஸ்ட், இவருக்கு வெயிட்டா ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்துட்டு இருப்பாரு, இது விசுவாசியே, அது விசுவாசிக்கு கொஞ்சமா விசுவாசம் இல்லம்மா. அப்பா என்ன திரும்ப சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருக்குமானால் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஆமென். கடுகு விதைய பார்த்தீங்கன்னா தம் துண்டு தான். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதான். ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க கொல்லமா இருக்கலாம், நீங்க கருப்பா இருக்கலாம், நீங்க படிவில்லாம இருக்கலாம், நீங்க வீட்டுக்குள்ள ஏழையா இருக்கலாம், அல்லது ஒரு குடிசைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கர்த்தருடைய விசுவாசம். நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். கவனிங்க, நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நம்முடைய தேவன் விசுவாசத்தினாலதான் அந்த உலகங்களை படைத்தார். பைபிள்ல பவுலும் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவன் ஒரு உண்டு என்றும் அவரை தேடினால் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வாரம் தேவனை தேடி வந்திருக்கிறோம்பா, நம்பி வந்திருக்கிறோம்பா, இது எனக்கு நடக்கும்பா, இப்படி விசுவாசிக்கணும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா அன்பானவர்களே, ஒருபோதும் உங்களை நட்டாத்துல விட்டுட்டு போற தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. கடைசி வரைக்கும் கரம் பிடித்து உங்களை நடத்துகிற இறைவனை தான் நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அவரை தான் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட நாம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யோவான் சொல்லும் பொழுது தேவனால பிறப்பது மட்டுமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்றார். ஆமென். நீங்க வேற என்னாலயா உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுது, உன்னால தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த பைபிள் நீ யார் என்று சொல்லுகிறது என்றால் நீ தேவனுடைய பிள்ளை. இந்த பைபிள் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறது என்றால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்லுது. இந்த பைபிள் உனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதுனா, இந்த பைபிள் என்னெல்லாம் உனக்கு உண்டுன்னு சொல்லுதோ அதெல்லாம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு மரித்து போன மனுஷனை உயிரோடு கூட எழுப்புவார். ஆனா உயிரோடு இருக்கிற மனுஷனை இந்த செகண்ட்ல என்ன பண்ணுவாராம்?
அப்படியே மறுரூபமாக்கிடுவாராம். இப்போ உண்மையா இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரான்னு வச்சுங்களேன், எக்கால சத்தம் தொடிக்கும், எனக்கு ஒரு ஃபெய்த் இருந்தால் அது கேட்கும். புரியுதுங்களா? இந்த ட்ரெஸ் கீழே விழும், கண்ணாடி கீழே விழும், மைக்கு கீழே விழும், நான் காணாமல் போயிடுவேன். ஐயோ என்னையா பேசினவர் காணவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டா. யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யூதா 2-1 ஒண்ணுதானா? சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், கவனிங்க, விசுவாசத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்ப வச்சுட்டு கையை தட்டுங்க. என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்கா இருங்க. அப்படி ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கும் பொழுது இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். அப்படின்னா இந்த முழு உலகத்தையும் தூக்கி சாப்பிடுறது கிடையாது. உலகத்திலிருந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாவங்கள், பிசாசு பிரச்சனை, சண்டை சச்சரவு எது வந்தாலும் நிற்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தா நீ பனைமரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்ப. காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் பனைமரம் விழாது பெரும்பாலும். ஆனா வாழை மரம் செழிப்பா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது புயல் அடிக்கிற வரைக்கும், காத்து அடிக்கிற வரைக்கும் அப்படியே நின்னுன்னு இருக்கும். ஆனா ஒரு காத்து அடிச்சதுன்னு வச்சுங்க, தொப்புன்னு விழுந்துடும். ஆகவே நம்ம வாழை மர விசுவாசிகள் அல்ல, பனைமர விசுவாசிகள். அல்லேலூயா. ஆமே. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசம் பிடித்த ஒரு சப்ஜெக்ட். நிறைய காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் விசுவாசம் தான். கடந்த காலங்களிலே எனக்கு திருமணம் நடந்தது 99. அப்போ எங்கள் மனைவி செட்டிய புண்ணியம் தாண்டி ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் ஒரு குறிப்பிட்ட தொகை கடன் வாங்கி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. எங்களுக்கு வருமானம் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது. நான் ஒரு ஊழியத்தில் இருந்தேன். அந்த ஊழியத்தின் பெயர் இந்திய இல்லந்தோற நற்செய்தி ஊழியம். விசுவாசமா ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு என்னதான் கேட்கலனா கூட கடன் கொடுத்துடணும். நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் ஹெல்ப் பண்ணவர். ஆனால் அவர் கேட்கல. ஆனாலும் நமக்கு நம்ம சொல்ல தவறக்கூடாது. ஆனால் எப்படி கொடுக்க முடியும்? பணமே இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, விசுவாசத்தோடு அப்போல்லாம் என்னுடைய செக்டர் கல்பாக்கத்தில் எனக்கு போட்டுருந்தாங்க. உய்யாலி குப்பம் பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த இடத்துல போய் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொன்னீங்களே, என் கடனெல்லாம் அடைக்க நீங்கள் உதவி செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். அறிக்கை என்னங்க பண்ணுறோம்? எப்படி பண்ணுறோம்? என் கடனெல்லாம் அடைக்க நீங்கள் உதவி செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, பஸ் பேர் மாத்திரம் அப்போ ஒரு அனுமதியை கேட்டுக்கினேன். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆனதுனால நாங்களாம் தங்க முடியாது, தினம் நான் வந்து போனோம் அப்படின்னு மேலிடத்தில் நான் ஒரு அனுமதியை வாங்கி கொண்டேன். ஆகவே அந்த பஸ் பேர் மாத்திரம் தான் போயிட்டு வரத்துக்கு, கல்பாக்கம் போயிட்டு வரத்துக்கு பஸ் பேர் மாத்திரம். ராத்திரி 1 மணிலாம் ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. அப்படி வரும்போது தான் சொல்லுவாங்க, மூலமடையில் மிதிக்குது, வாழைத்தோப்பில் சாய்ச்சிது. அப்போ ஒரு பெரிய கலவரம். ஆனால் வரும்போதெல்லாம் ஒரு ஈச்ச மரம் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கே பேய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைக்கிளை நிறுத்திட்டு ஜாம் பண்ணிட்டு வருவேன். நாங்கள் விடிய காலை 3 மணிக்கு ஜாம் பண்ணும்போது ஒரே கத்தல். என்ன கத்துறாங்கன்னு கேட்டால், ஒருத்தனை அடிச்சிச்சான் பேய். அப்படியே அந்த வாழ்த்தோப்பில் இஸ்துமையு, சைக்கிளோட இஸ்துமையு, ரத்தம் சொட்ட அப்படியே கத்தின்னு ஓடியாரான் அப்படிலாம் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. அப்போது என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, அது மாதிரிலாம் ஊழியம் செஞ்சுட்டு ஓடியாருவேன். அப்போது என் மனைவி இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். அவன் கம்பெனியில் லீவே கொடுக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை போனவன் போய் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கிட்ட நின்றுன்னு இருக்கணுமா. ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அனுப்ப மாட்டானா.
சர்ச்சு தான் முக்கியம்னா வேலையை விட்டு போ, இப்படிலாம் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. நாங்கள் தான் கிறிஸ்டின், உனக்கு தான் இயேசுநாதர் தெய்வமா, எனக்கு தான் தெய்வம், நீ தான் ஸ்பெஷல் கிறிஸ்டினா, நான் வரல அப்படின்னு அங்கே கிறிஸ்தவனா இருக்கிறவங்க கூட, பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவானு, கேலி பண்ணுவானா, கிண்டல் பண்ணுவானா. என் மனைவி வந்து சொல்லும் போதெல்லாம் நான் சொன்னேன், பசாது நின்றுடு, பசாத நின்றுடு. அன்பானவில்லை, நின்றுடுனோடனே சரி நான் இந்த மாதம் வரைக்கும் போயிட்டு நின்றுடுறேன், இந்த மாதம் வரைக்கும் போயிட்டு நின்றுடுறேன். இப்போ கடன் வர கட்டணும், கடத்துக்கு பணமும் இல்லை. சரி, அந்த குறிப்பிட்ட அந்த 6 மாதம் ஆகிற ஸ்டேஜ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் நாங்கள் வர ஜாம் பண்ணிட்டோம். ஆண்டவரே, இப்படி முடிவு எடுத்துருக்குறோம், என் மனைவியை வேலையை விட்டு நிற்க போகிறாங்க, ஃபுல்லாக ஊழியம் செய்ய போகிறோம், நீங்கள் தான் உதவி செய்யணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வாரம், அந்த 1ஆம் தேதி வரப்போகுது இல்லையா, ஒரு வாரம் இருக்குது. இந்த அம்மா கவனிங்க, நான் சொன்ன அப்பவே போய் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா 10 பைசா கிடையாது. ஆனால் அந்த ஒரு வாரம் போனாங்க பாருங்க, யாருமே எதிர்பாராத விதமாக நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டுறானா, யாரெல்லாம் வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போறீங்களோ அவங்களுக்கு ஒரு தொகை தரும். எத்தனை பேர் புரியுது? யாரெல்லாம் வாலண்டரியா வேலையை விட்டு, அப்படித்தானம்மா? ஆமாம், ஏன்னா இவங்கெல்லாம் இது சும்மா இல்லைங்க, உண்மையான சம்பவம். நாங்கள் யாரெல்லாம் வேலையை விட்டு வேலைக்கு போகிறீங்களோ, எத்தனை வருஷம் செஞ்சுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஒரு இவ்வளோ தொகைன்னு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட அந்த நாட்களில் என் மனைக்கு வந்த தொகை பார்த்தா 28,000. அற்புதம் தானே? இது ஒரு ஆச்சரியமான. நான் சொன்ன, சுஜாதா யாருக்கு தெரியும், உனக்காகவே இப்படிப்பட்ட ஒரு யூனியன், உனக்காகவே இது மாதிரி பேசி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஒரு பவுலி நிமித்தமாய் கப்பல் இருந்து அத்தனை பேரை காப்பாற்றப்பட்டார்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா, ஆமென். உங்க நிமித்தம் தாங்க உங்க கிராமம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நல்லா கை தட்டுங்களா. என்னங்க நீங்க இப்போ உங்களை தாழ்வு மனப்பான்மையா நினைச்சுக்கிறீங்க, இன்னால அது என்ன பார்த்தா ஆமாமா, உன்னை தான் என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாளியே, என் மனவாட்டியேன்னு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, உங்க விசுவாசம் உண்மையா இருக்குமானால் தேவனுடைய பட்சத்தில் இருந்து அற்புதங்களும் அதிசயங்களும் இறங்கி வரும். அப்ப இங்க யோவான் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அங்கே கவனிங்க, இதுவரைக்கும் நான் விசுவாசத்தை குறித்து பேசினேன். இன்னைக்கு அந்த முன்னாடி பகுதி இருக்குது இல்லையா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சில பேருக்கு வாயே இல்லையா, அறிக்கை பண்ணுவோமே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். கர்த்தர் சொல்லாத கர்த்தர் கட்டளையிட நிற்கும். ஆமாவா இல்லையா? அந்த கர்த்தர் யாருக்குள்ள இருக்கிறாரு? அப்போ உன்னால ஜெயிக்க முடியும். இவங்க தான் சொல்றாங்க, பட்டன் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். சொல்லும் பொழுது அப்படி கவனிங்க, பைபிள்ல கூட கவனிங்க, ஏனெனில் இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது, நமக்கு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆகவே அன்பானவர்களே, நீங்களும் நானும் கவனிங்க, உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று யோவான் சொல்லுகிறார் என்றால், அந்த யோவானே மேலே சொல்லி இருக்கிறாரு, தேவனால் பிறப்பது அல்ல. அப்ப இந்த யோவான் புஸ்தகத்தில் யோவானே தேவனால் பிறந்தவனின் அடையாளங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். தேவனால் பிறந்தவனின் அடையாளங்கள். ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்தேன், எங்கள் அப்பா சாயல் அப்படியே கொஞ்சம் அப்படியே வருது அப்படின்னு நினச்சிங்க. ஏன்னா அவருக்கு இதே மாதிரி தான் இங்கே போய்க்கினே இருக்கும், அப்படி மாறிட்டு இப்படி அந்த செண்டு மாதிரி இருக்கும், அதை நல்லா அப்படி பண்ணி விடுவார். ஓகேவா? இப்போ என் புள்ள என்ன மாதிரியே இருக்கிறான்பா, நம்ம சொல்கிறோமா இல்லையா? இப்போ நாம யாருடைய பிள்ளைகள்? நான் சந்திரபாலுடைய பொண்ணு, சந்திரபாலுடைய பிள்ளை, நான் ஆனந்த் அவருடைய பிள்ளை. ஓகே, உலக பிரகாரமா ஒரு தாய் தகப்பனுக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ யாருடைய சொத்து தெரியுமா? அவருடைய சொத்து. அப்போ கவனிங்க,
பவுல் சொல்லும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்தில் இவ்விதமாய் ஒரு வாக்கியத்தை சொல்லுவார், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற நியதி. அங்க வார்த்தை இப்படி பயன்படுத்துறார், ஒரே தரம் மரிப்பதும். அடுத்த ஜென்மலாம் கிடையாது. அடுத்த ஜென்மம் அவர் காக்காவா வந்திருக்கிறார் பார். ஒரு அம்மா சொல்லிச்சா, டே அப்பா காக்கா ரூபத்தில் வந்திருக்கிறாரா, சாப்பாடு எத்தனை வச்சானா, அம்மா நிறைய காக்கா வந்திருக்குது, இதுல எந்த காக்கா நம்ம காக்கா? அப்பா காக்கா. ஏமா எல்லாமே அப்பா காக்காவா? தலையில ஒரு கொட்டு கொட்டிச்சான். எந்த காக்கா சோத்துணுதோ அது தாண்டா நம்ம அப்பா. இப்படிலாம் மூட நம்பிக்கை உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகேவா? மறு ஜென்மலாம் கிடையாது. கொடுக்கப்படுகிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் செத்தா நரகம். அவ்வளோதான், மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? அது எப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிரபலமான செல்வாக்குடைய நபராய் பயங்கர தான தர்மம் பண்ண மனுஷனாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படவில்லை என்றால் மோட்சம் கிடையாது. ஆமென். பல்லமா வந்துச்சு பாருங்க. ஈ செத்த எங்க போவோம், எறும்பு செத்த எங்க போகணும் கேட்டவருக்கு ஆமென் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பலமா வருது பாருங்க. ஆமா, ஏசு இல்லாமல் மறுமை கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ என் பிள்ளையா இப்படி நடந்துக்கிறான், துக்கம் வருமா வராதா? நான் பெத்த பிள்ளை, என்னுடைய குணாதிசயங்கள் ஒரு அளவாவது இருக்கும்போது நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என் குணாதிசயங்கள் இல்லாமல் தாறுமாறாக நடக்கும்பொழுது என் மனசு வலிக்கும். வெளியவும் சொல்ல முடியாது. ஆமென். வெளியவும் டே நீ எனக்கு தானடா பிறந்த, இப்படி யோசிச்சு பாருங்க, எனக்கடா பிறந்த, நீ என் மானத்தை வாங்க வந்திருக்கிறிய. பொதுவாக இப்படி பேசுமா இல்லையா? தனி அறைக்குள்ள ஏன்டா இப்படி ஒடுங்கிடுமா நடந்துக்கிற? ஏன்டா அங்கே போய் அந்த பொண்ணை கிண்டல் பண்ற? ஏன்டா அங்கே போய் ஊர் சண்டையை வாங்குற? சொல்லுவேனா மாட்டேனா? எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு, யோவான், தேவனால் பிறந்தது மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ கவனிங்க, ரட்சிக்கப்படாதவங்க ஒரு முறை தான் பிறக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நீ நானும் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். புரியுதா நான் சொல்றது? யோவான் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. அங்க நிக்கதோமு என்கிற ஒரு மனுஷன் கேட்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்க, அப்பனா தாயின் வயிற்றில 2ஆம் முறை பிறக்கணுமா அப்படின்னும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அன்பானவர்ல, முதல் கண்டிஷன் கவனிங்க, தப்பா நினைக்காதீங்க. சாவு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஞானஸ்நானம் எடுக்காமையே நானா விசுவாசமாக சர்ச்சுக்கு ஓடியாந்துடுறேன், ரைட்டு. ஆனால் அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றாமல் மரணம் வந்துச்சுன்னா மோட்சத்துக்கு போக முடியாது, பாதாளத்துக்கு தான் போக முடியும். பிசாசு அப்படியே வலிச்சு போயிடுவான். ஒரு ஆத்மா இங்கே உயிரை விட்டோன்னே அது போகும்போது அப்படி ஈ மொய்க்கிற மாதிரி, பலாப்பழத்தை ஈ மொய்க்கிற மாதிரி பிசாசு கூட்டம் வருவான். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மா சுத்தி அப்படி நெருப்பி எரிய ஆரம்பிக்குமா. அந்த ஆத்மா எங்க போய்க்கு இருக்குமா? தேவனுடைய பரலோகத்துக்கு. அதை தொடவே முடியாதான். ஆனா ஒரு ஆத்மா இயேசு இல்லாம செத்த உடனே அந்த ஆத்மா போகும்போது பிசாசின் கூட்டங்களை இழுத்துமாமா. சில பேர் பாத்துக்கிறீங்களா, செத்தவங்களாம் பயந்துக்கிறாங்க தெரியுமா? சில பேர் அலறுவாங்க, ஐயோ பயமா இருக்குது. நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், அலறி செத்தாரு, பயந்தாங்க. அப்ப சில பேர் தூங்கினே இருப்பாங்க, பட்டுன்னு போவாங்க. அது ரட்சிக்கப்படாத மனுஷன் அப்படி. ஆனா நல்லா சாப்பிடா மனுஷன், புண்ணியவான், சொர்க்கத்துக்கு போயிட்டான், அப்படிலாம் கிடையாது. ஆமென். போஸ்கே குணவர்த்தனன்னு இலங்கையில் ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மரணத்தை கர்த்தர் தெரிவிச்சிட்டாராம். ஆகவே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அந்த ஊஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவர் படுத்துக்கினாராம். எல்லாரையும் உறவுகள்லாம் சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பாட்டு பாடுங்க, இந்த டைமுக்கு என் உயிர் போகுது, உயிர் போக போகுது. எல்லாம் இவர் சும்மா சொல்கிறாரு, பயங்காட்டாதீங்க. இல்லைம்மா, எல்லாம் அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அதே மாதிரி பாடிங்கன்னா இருந்தாங்களா, பட்டுன்னு அவருடைய உயிர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுச்சான். ஆமென். சில கவனிங்க, அப்படி உண்மையாக ஆண்டுக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளுக்கு
அந்த மரணத்தை கூட கர்த்தர் முன்னறிவிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் பொதுவாக 2 காரியம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை, இன்னொன்று மரணம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்பானவர்ல கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். பிள்ளைங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்களேன். அப்போ நீங்கள் எல்லாம் தேவனால பிறந்தவர்கள். அப்போ இங்க சொல்லுகிற யோவான் என்ன சொல்றேன்னா, தேவனாலே பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்பன்னா தேவனால பிறந்தவன்னு நானும் கையை தூக்குறேன், நீங்களும் கையை தூக்குறீங்க. அப்போ அடையாளங்கள் இருக்குது இல்லவா? அல்லேலூயா, ஆமென். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? புலிக்கு பிறந்தது ஒரு பிள்ளையுடைய நல்ல நடக்கையை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பாராட்டுவாங்க. அவங்க அப்பா அப்படி இருப்பா, புண்ணியவாங்க, அவன் பிள்ளையாச்சே பின்ன அப்படியா இருக்கான், நல்லா இருக்கும்பா அது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க அப்பா மோசமானவன்பா, குடிகார பாவி, எத்தனை பொண்ணை கெடுத்தான், ஊராட்சி உலையில போட்டுவேன், அதான் அது கத்தி எடுத்துக்கின்னு சுற்றுது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்முடைய அப்பா சம்பூரணர், பூரண சர்க்குணர். ஆமென். அப்போ அந்த அப்பாவுடைய வித்தினால, வேத வசனத்தினால மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிற நமக்குள் 7 அடையாளங்கள் காணப்பட வேண்டும். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, தேவனால் பிறந்தவர்களை நாம் எப்படி அடையாளம் காண முடியும், அல்லது தேவனால் பிறந்தவர்களின் 7 அடையாளங்கள். முதலாவது அடையாளம் யோவான் புஸ்தகத்திலேயே யோவான் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நம்பர் 1 அண்டர்லைன் பண்ணீங்க. தேவனால் பிறந்தவர்களின் அடையாளங்கள் என்ன? முதலாவது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். யோவான் சொல்லுகிறார், இயேசுவே கிறிஸ்து, அவரே மேசியா, அவரே ரட்சகர், அவரே விடுவிக்கிற தேவன். ஆகவே இந்த இயேசுவை எத்தனை பேர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள். அந்நாட்களிலே வாழ்ந்த வேத பாரகர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று ஒத்துக்கொள்ளவில்லை. கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்றும் இயேசுவை ஒரு தேவதூதர் என்றும் சொல்லுகிறார்கள். இப்ப கூட யெகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க இயேசுவை கடவுள் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு பிதாவால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் தேவதூதர் அப்படின்ற ஒரு கள்ளத்தனமான ஒரு போதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்னும் யூதர்கள் மேசியா வரல, கிறிஸ்து வரல, கிறிஸ்துனா ரட்சகர் இன்னும் வரல வரல வரலன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து எப்படியே வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரங்களையும் செய்து முடித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரத்துக்கு போயிருக்கிறார். இப்பொழுது வரப்போகிறார் மீட்டெடுக்க, தம்முடைய சபையை மீட்டெடுக்க வரப்போகிறார். அப்போ அன்பானவர்ல தேவதூதர்கள் கூட மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம் உண்டானது. ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்துக்கு எதிரான கள்ளத்தனமான போதனைகள் உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. டாவின்சி கோட் அப்படின்னு ஒருத்தன் படமே எடுத்துட்டான். இயேசுநாதருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சு அப்படின்னு. எவ்வளோ அநியாயம் பாருங்க. இதோ அங்கே கிறிஸ்து, இதோ இங்கே கிறிஸ்து அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க அப்படின்னு பவுலே தெரிவித்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு தேவதூதன் சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. வேதம் சொல்வதே சத்தியம்.
ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவ சாபங்களை சுமந்து மரணத்தை ருசி பார்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து கிறிஸ்துவாக பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார். மத்தேயு புத்தகத்தின் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து அதை வீட்டில் போய் நீங்க படிச்சு பார்த்துங்க. அங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, சீசர்களை பார்த்து மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு சீசர்களில் சிலர் யோவான் ஸ்நானன், ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே உம்மை சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீமோன் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை யார் என்று விசுவாசிக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் பாராட்டுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து, அதாவது அவரே மேசி, அவரே ரட்சகர். இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனு குலத்துக்கு விமோசன கிறிஸ்து ஒருவரே. இதை யாரா விசுவாசிக்கிறவங்களோ அவங்க தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். அப்ப நீங்க தேவனால் பிறந்த பிள்ளைகள் என்றால் கிறிஸ்து ஒருவர் தான் வழி. எல்லா சாமியும் மாதிரி கிறிஸ்துவ சாமி கிடையாது. எல்லா கட்டு கதைகளின் தெய்வங்களைப் போல கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவர் ஒருவரே தெய்வம். ஆமென். கடந்த காலங்களில் கவிஞர்கள் பாடினார்கள், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே. அதில் ஒரு வரி வரும், பாவம் என்றும் கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு. அந்த கவிஞருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு, கையை தட்டுங்க. நான் படம் கூட சொல்லிடுறேங்க, எம்ஜிஆர் படம் பல்லாண்டு வாழ்க. ஏன் சொல்றேன்னா பாருங்க, அவங்களே பைபிளை படிச்சிருக்கிறாங்க. கடைசியில இயேசு காவியம் எழுதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அந்த கண்ணதாசனுடைய பேத்தி இப்ப ஊழியம் செய்கிறார்கள். அப்போ அன்பானவர்களே கவனிங்க, அன்றைக்கே கவிஞர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், விஷயம் அறிஞ்சவங்களாம் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு கவனிங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வார்த்தைகளில பாடல்களில் எழுதி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கடவுள் தானே போகுது. எந்த சாமியை கும்பிட்டானப்பா? உன் சாமியை கும்பிட்டுக்கிறோம், இந்த சாமியை கும்பிட்டுக்கிறோம்பா. தேவன் தன்னுடைய மகிமையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். ஆமென். தன்னுடைய மகிமையை ஒரு கல்லுக்கும், தன்னுடைய மகிமையை ஒரு மரத்துக்கும், தன்னுடைய மகிமையை மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட சிலைகளுக்கும் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒருவரே உலக ரட்சகர். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். என்னை உருவாக்கினவர் கிறிஸ்து, அவரே ரட்சகர். அவர் இல்லாமல் எனக்கு மோட்சம் இல்லை. அவரே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். அப்போ நம்பர் 1, இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள். நம்பர் 2, 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிவிப்பதினால், நீதியை செய்கிறவன் எவனோ, நீதியை செய்கிறவன் எவனோ அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும், அண்டர்லைன் பண்ணுங்க, நீதியை செய்யாமலும், தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் அல்ல. 2வது, நீதி செய்கிறவனாயிருப்பான். தேவனால் பிறந்த பிள்ளைகளின் அடையாளங்கள். 2வது காரியம், வெளியரங்கமாய் அந்த பிள்ளையுடைய ஜீவியத்தில் கவனிங்க, நீதியுள்ள காரியங்கள் வெளிப்படும்.
அநீதியுள்ள காரியங்கள் வெளிப்படாது. அநீதியான வழியில நடக்க மாட்டான், துன்மார்க்கமான வழியில நடக்க மாட்டான். பைபிள் சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நான் ஒரு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆன உடனே குடியை விட்டுடுறேன், அம்மா அப்பாண்ட சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆன உடனே நான் பீடி சிகரெட்டை விட்டுடுறேன், அப்புறம் நான் நல்ல பிள்ளையாக மாறிடுறேன். நிபந்தனை நீ விதிக்காத. இன்றே ரட்சணினால் இப்பொழுதே மனம் திரும்பு. நீதி உள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். தாமதிக்காத, இடமடு. ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாரு. ஐயோ ஆண்டவரே, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு கவனிங்க, யோவான் ஸ்நானம் தடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, எல்லா நீதியையும் செய்வதற்கு இடமடு, தடுக்காதே. ஆண்டவரே தெய்வம், அவரே ஞானஸ்நானம் எடுக்க அவசியம் இல்லாமல் இருந்தும் மாதிரியாய் செய்துவிட்டு போயிருக்கிறார். ஜெபிக்க அவசியம் இல்லாதவராய் இருந்தும் அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார், அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணினார், அநேக இரவுகளை ஜெபத்திலே கழித்தார். யோசிச்சு பாருங்க, அவர் நமக்கு முன் மாடல், அவர் நமக்கு ரோல் மாடல். ஆமென். அப்ப எத்தனை பேர் நீதியின் வழியில நடக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அப்போ நீதியின் மேல பசிதாகம் இருக்குதா? ஆமென். இன்னைக்கு நீதியின் மேல பசிதாகலாம் இல்லைங்க ரட்சிக்கப்படாதவனுக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? ஒரு ஆபீஸ் போனா, எந்த ஆபீஸ் போனாலும் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்கவே மாட்டேங்குது. கவனிங்க, ஒரு ரிஜிஸ்டர் புக்கை கொடுத்துட்டு வந்து வாங்கினா கூட போய் கேட்குறேன்னா மறுபடியும் குடுன்றான். எப்போ ஏற்கனவே தான் எல்லாத்தையும் கட்டியாச்சே, மேலே அங்கே கையெழுத்து போடல, இப்போ 2 ஆஃபீஸர் கையெழுத்து போடணும், அதுக்கு பணம். ஏங்க நாங்கள் முறைப்படி எல்லாம் கொடுத்தாச்சுன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறாங்க? இல்லைன்னா சார் நாளைக்கு வாங்க, இன்னும் கையெழுத்து போடல. ஏன்னா 3 விதமான ஆஃபீஸர் மேலே இருக்கிறாங்க. செக் பண்ணுவாங்க, எல்லாம் கொடுத்து கரெக்டாக, இந்த ஃபோட்டோ கரெக்டாக, இந்த மணமகள் இந்த ஊர் தானா, இந்த மணமகள் இந்த ஊர் தானா, இது கிறிஸ்துவ கல்யாணம் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணுறது எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சா கூட அழக வைக்கிறாங்க. எல்லாம் கொடுத்தோம், மறுபடியும் எக்ஸ்ட்ரா மாமூலாம் கேட்குறாங்க. இன்னைக்கு அப்படி தான் உலகம் ஓடுது. நீதி செய்கிறோம் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவனால் பிறந்த பிள்ளைகள் நாம் நீதியின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுக்கெல்லாம் கைத்தட்டல் வரலையா? ஏங்க நீதி உள்ள வாழ்க்கை என்னங்க? எல்லாம் பைபிள் தாங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. சங்கீதம் 15 அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். வேகமாய் கரகன்னு வாசிங்க பார்க்கலாம். அதிகாரம் 1 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? வாசம் பண்ண முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனசார உண்மையை பேசுறவங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. அப்போ போய் பேசுறவன் நீதிமானா? நீதியின்படி நடக்கிறவனா? கிடையாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, மனதார. அதனால பெரிய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சத்தியத்தை தாங்க பேசுவேன். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நீதியிலே நடக்கிறான். அப்புறம் அவன் தன் நாவினாலே புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு டைரக்டா பேசி விட்டுடு. ஆமென். அதை விட்டுட்டு புறங்கூறி தெரியக்கூடாது. ஆமென். சம்பந்தப்பட்ட மனுஷங்கிட்டே வந்து, சம்பந்தப்பட்ட நபர்கிட்டே போய் நீங்க என்னை பத்தி இப்படி தப்பா யோசிச்சு இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் என் வழி சரியா நடக்கிறேன், நான் நேர்மையா நடக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமென். அப்போ கவனிங்க, என்ன அங்க சொல்றாருன்னா, மனதார சத்தியத்தை பேசணும். அப்புறம் நாவினால் புறங்கூறாமலும். வேகமா அதை வாசிச்சுவாங்க. நாவினால புறங்கூறக்கூடாது. தீங்கு செய்யாமலும், கூட பழகிறவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். அது ஃபுல்லா நீங்க படிங்க. கர்த்தருடைய பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை கனம் பண்ணுகிறான். நீதியின்படி வாழுகிறவன். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தா கூட தவறாமல் இருக்கிறீங்களா?
இல்ல பொய் சத்தியம் பண்றீங்களா? சத்தியம் பண்ணிட்டு துணிகரமா ஆமென், இன்று முதல் சத்தியமாய் குடிக்க மாட்டேன். தங்கமடி தங்கன்னு ஒரு பாட்டு. அப்போ சத்தியம் பண்ணிட்டு இன்று முதல் நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவேன். சத்தியம் பண்றேன் இல்லையா? தண்ணியில இறங்கி பாவங்களுக்கு மறிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்க ரத்தத்தை, உங்க பாவத்தை, சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டார். நிச்சயம் வந்துச்சு. இந்த திருச்சபையில் நடக்கிற ஆராதனையில் தவறாம கலந்து கொள்வீங்களா? கலந்து கொள்வேன். இயேசுக்கு சாட்சியா வாழ்வீங்களா? வாழ்வேன். சாவர வரைக்கும் அவருக்கு பரிசுத்தமா வாழ்வீங்களா? வாழ்வேன். ஒப்பு கொடுக்குறீங்க, சத்தியம் பண்றீங்க இல்லையா? செய்றீங்களா? ஓகே. படிமா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறவனே இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நீதிமான் யாருன்னா வசனத்தை வச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. இப்பெல்லாம் நான் நடக்கிறேனா? ஆமென். ஓகேவா? உக்காந்தீங்கன்னு ஊராமுட்டு கதையை பேசி சிரிக்கிறது, அத்தவங்க கதையை இவங்க மெல்லுவாங்க, அவள் மாதிரி நல்லா மெல்றது சொல்லுவாங்க இல்லையா? ஊராமுட்டு கதையை ஏன் பேசுகிற? போ ஜெபம் பண்ணு. ஒரு பாஸ் வருவாராம், 2 பேர் நிற்பாங்களாம். என்னப்பா? சும்மா நிற்கிறேன் அடி அப்படின்னு வரான். இந்த சும்மா இது மாதிரிலாம் சொல்லாத. ஏன்டா சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ற? இந்த சும்மானே சொல்லக்கூடாதான். பாஸ் ரத்னம்பால் அவர் சொல்றாரு, இந்த சும்மா அப்படின்றவன எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றாரு. நான் அவனை அரைஞ்சி விட்டுருவேன். ஏன்னா அவன் என் புள்ள மாதிரி தான். ஏன்னா பசங்களை கேட்பாரா, இந்த வாலி பசங்களை, என்னடா இங்கே நிற்கிறீங்க, நின்று சும்மா ஒரு அரை அறிவை போடா, உனக்கு இங்கன்னா நிற்கலாமா? நீ ரசிக்கப்பட்ட புள்ள இல்லை, நீ தேவனுடைய புள்ள இல்லை, இங்கே எதுக்கு நிற்கிற? அல்லேலூயா. ஏன் பிரதர் இங்கே நிற்க? சும்மா இங்கே வந்தேன் பாஸ்டர். எங்க? டாஸ்மாக் கடையான அந்த ரோட்டு வாரத்தில் சும்மா இங்கே வந்தேன். நீ பீலாவா விடுற? யோசிச்சு பாருங்க. நீதி செய்கிறவன். இப்போ டோட்டலா ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை காண்பித்து அடுத்த பகுதிக்கு நேராய் நான் செல்ல விரும்புகிறேன். நீதி செய்கிறவனுக்கு, நீதியாய் நடக்கிறவனுக்கு ஒரு சிறந்த உதாரணம் புதிய ஏற்பாட்டில் வருகிற யோசேப்பு. அதாவது மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு, கவனிக்கணும், யோசேப்பு நீதிமானாயிருந்து, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நீதிமானாயிருந்து, நீதியின்படி நடக்கிறவனாய் இருக்கிறதுனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். யாருங்க? மரியாள். ஏன்னா இப்ப மரியாள் தேவனுடைய பரிசுத்தமான உன்னதமான நிழல் அவள் மீது வந்து தங்கினதினால் பரிசுத்த ஆவியினாலே இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். இப்ப பரவலா பேச்சு அடிப்படுது, இவர் காதுக்கும் வந்துச்சு. இப்போ அவளை வெளியரங்கமா கூப்பிட்டு, ஏண்டி நான் தானே உன்னை நிச்சயம் பண்ணிருக்கிறேன், அடி நாயே நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு வெளியே கூப்பிட்டு அவளை அசிங்கம் படுத்த அவள் விரும்பல. உள்ளத்துல என்ன நினைக்கிறான்? அவளை அவமானம்லாம் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அந்த ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்த மனுஷனுக்கே கர்த்தர் வெளியரங்கமாகி, நீ அவளை சேர்த்துக்கொள்ள அச்சப்படாது, அவளுடைய வயிற்றில் வளருவது தேவனுடைய புத்து, இரட்சகர் பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அப்போ நீதியின்படி நடக்கிறவங்க சிந்தையில கூட, இதயத்தில் கூட மற்றவங்களுக்கு அவமானத்தை உண்டாக்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. புரியாதவங்க கம்முன்னு கிடங்க. நீதியின்படி நடக்கிறீங்களா? ஓகே. அடுத்த வசனம் 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். தேவனால பிறந்த எவனும், கவனிங்க, பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பன்னி குட்டிங்க கிடையாது, ஆட்டுக்குட்டிங்க. பன்னி சேத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா ஆஹா சுகமா இருக்குதா அப்பா அப்படின்னு அந்த பன்னி சேத்துல என்ன பண்ணுமா? உருளுமா. ஆட்டுக்குட்டி தெரியாம விழுந்துட்டா கூட துள்ளி எழுந்திருக்கும். புரிஞ்சவங்க கை தட்டி. தெரியாத நம்ம விழுந்துட்டங்க, உதறி எழுந்து சுத்திகரித்துக் கொள்வது தாங்க நீதிமானுடைய பிள்ளை. நீதிமானுக்கு அழகு. தேவனுடைய பிள்ளை பாவம் செய்ய மாட்டான்.
அப்படி கவனி தெரியாதனமா பிசாசு தள்ளி விட்டாலும் உடனே ஏந்து உறந்துருவான். பாவத்தோடு கொஞ்சம் மாட்டான், பாவத்தோடு கூட விளையாட மாட்டான். ஆமென். அப்ப நாம் செய்யும் காரியங்களில் எது சரி எது தவறு என கண்டறிய தேவனின் வார்த்தையை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேறு வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அந்த பெராயா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். பாவத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போவோமானால் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். அந்த பாவம் நமக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது. எதுலாம் பாவம்? அவிசுவாசமும் ஒரு பாவம், அநீதி எல்லாம் பாவம் தான். நற்காரியங்கள் செய்யாவிட்டாலும் அது பாவத்துக்குள்ள வருகிறது. பிறரை அவமதிப்பது பாவம். தீய நோக்கம் பாவம். தீய நோக்கம் முதல் பார்வை தப்பு கிடையாது, ஆனா மறுபடியும் ஒரு பொண்ணை முறைச்சு நீ பார்த்துக்கிட்டு இருந்தா அது பாவம். இச்சையோடு பார்ப்பதே பாவம் தானங்க. ஆமென். நிறைய தடவை அதுதான் சொல்லுவேன், ஆண்பால் பெண்பால் பேசும்போது டைரக்டா கண்ணையே பார்த்து பேசணும். டைரக்டா கண்ணை பார்த்து பேசணும். கண்ணு அங்கங்கன்னா பண்ணக்கூடாது, மேயக்கூடாது. சில பேர் அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படி நம்ம செய்யக்கூடாது. மனசுல ஒன்றும் இல்லை, மடியில காண இல்லை, வடியில பயம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ கவனிங்க, இச்சை பாவம். அதாவது அந்த இச்சை அடக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த இச்சை அடக்க இல்லைன்னா அது ஒரு பாவம். தேவனுக்கு மகிமை கொண்டு வராத யாவும் பாவம். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று, எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று. ஆமென். சரியான நேரத்துக்கு வருவது நியாயம். 7 மணிக்கு வருவது யாருப்பா நியாயம் இருந்தது? ஆமா, 7 மணிக்கு மேல வருவது ஓகே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது, வாய் வரல, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், அதை கொடுப்பது நியாயம். கொடுக்காமல் ஏமாற்றுவது அநியாயம். ஆமென். ஆமா, கவனிங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னா அது எல்லாம் அவருடையது தானே. எங்கன்னா நம்ம சேர்த்து 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 வச்சு நான் எடுத்துக்கிற போகிறோம். அவருடைய ஊழியங்களுக்கு வாரி இறைக்கும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய சொத்து சேர்த்து வைக்கப்படும். ஆமென். புரியுதுங்களா? அப்போ கஞ்சத்தனம் அப்படி பாக்கெட்டில் நான் கையை விட்டு நம்ம சர்ச்சா இருந்தால் பரவாயில்ல, இது பாசஸ் மீட்டிங் தானே, எங்கடா எப்போ 10 ரூபா இருக்குதா பாரு தேடு, அதுவே பாவம். இங்கே கர்த்தர் வேட்டு வைப்பார். ஆமாம், அங்கே இருந்தாலும் உச்சிதமான ஒரு காணிக்கேடு ஊழியத்துக்கு போடு, அதை கடவுள் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம ஒரு டீ குடிக்கும் பொழுதே 20 ரூபா டீ இருந்தால் கூட நல்லா இருக்கணும் அப்படின்றமே, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கூட உச்சிதமாக கொடுக்கும்பொழுது கர்த்தர் அதை அறிவார். வாங்குறவன் லொக்காலிட்டியை யாரோ எனக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவனோ அவன் வாங்கி அநியாயமாக அதை செலவு பண்ண அவன் நரகத்துக்கு போகிறான். ஆனால் நீங்கள் விதைக்கிறீங்க பாருங்க, அது நாவுவார்த்தை புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு கொடுக்காமல் இருப்பதே பாவம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம், உலக சிநேகம் பாவம், தேவ சித்தத்தை மீறுவது பாவம், பேராசை பாவம், பெருமை பாவம், கோபம் பாவம், பொறாமை பாவம், காமம். இந்த காமம் கட்டு கிடங்காத காம வெறி சொல்றாங்க இல்லையா? இப்படிதான் சில காரியங்கள்லாம் கேள்விப்படும் போது ஐயோ 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 எப்பா என்னடா இப்படிலாம் அநியாயமா பண்ணுவானுங்க அப்படின்னு தோணுது, அருவருக்கு தோணுது இல்லையா? அப்போ அதெல்லாம் பாவம் தான். நீ தெரியாம, உங்களை சொல்லலை, உங்களெலாம் அந்த டச் மொபைலில் அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனால் நீ மொபைலில் என்ன பார்க்குறன்னு யாருக்கு தெரியுங்க? ஆமாம். எந்த ரூட்டில் போய் என்ன காட்சிகளை பார்க்குறாய்? கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கவனிங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதெல்லாம் பாவம் தான். பெருந்தினி நல்லா தின்றன்னு வச்சுங்க, நான் திண்டு 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 தூங்குறேன்னா அதுவே பாவம் தான். சோம்பேறி, கர்த்தர் சோம்பேறின்றார். நான் பார்த்து ஒருத்தனை சோம்பேறினா அவ்வளோதான், அவன் அடிக்க வந்துடுவான். யாரை பார்த்து சோம்பேறி? ஆனால் கர்த்தர் சோம்பேறின்றார். சோம்பேறி, சுறுசுறுப்பாயிரு, போய் வேலை செய், செயல்படு, அப்பதானே உன் உடம்பே ஆரோக்கியமா இருக்கும். ஆமாம். அப்பப்போ நான் சுற்றிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிறேன்னா வயிறு தான் இவ்வளோ பெருசாகும், சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம வேலை செஞ்சாதான் ஹார்ட் அட்டாக் கூட வராமல் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மெத்தடில் தான் ஆண்டவரே படைச்சிருக்கிறாரு.
சுறுசுறுப்புள்ளவன் கையோ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தன் வேலையில அஜாக்கிரதையா இருக்கிறவனை, தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். புரியுதுங்களா? நம்ம வேலையில கூட சுறுசுறுப்பா செய்யணும். முந்தா நேரத்தை சாச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்த்தேன். வந்தா சுறுசுறுப்பாக செஞ்சிருந்தா பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. வராத பிள்ளைகளுக்கு உடம்பு டயர்டாக இருக்கும். சரி, ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்கு நிச்சயமாய் பரலோகத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இம்மையிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எவன் விட்டு சாச்சே, நமக்கு என்ன, வந்தமா போனமா போயா இல்லை, இது ஏன் ஆலயம். ஆமென். தற்காலிகமாக ஒருத்தர் இடம் கொடுத்திருந்தா கூட இது என்னுடைய சர்ச்சு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமாம், நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, நம்முடைய இதயத்தில் கூட தப்பா சிந்திக்க கூடாது, யோசிக்க கூடாது. இதெல்லாம் பாவம். ஆகவே ஸ்தோத்திரம், 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குறத கூட மாற்றிக்குவோம். இல்லை, ராத்திரிலாம் கண் வச்சுங்க, அது பரவாயில்லை. கண்ணு வைக்கல, 10 மணிக்கு போய் தூங்க ஆரம்பிச்ச நீ அடுத்த 10 மணி வரைக்கும் தான் எழுந்துக்கிற, தூங்குற. 12 மணி வரைக்கும் எப்படி தூக்கம் வருது? அப்படி தூங்கினா நம்ம வீட்டில் யார் இருப்பாங்களா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, நான் தான் மூதேவி வந்திருக்கிறேன், கதவை தடுப்பா அப்படிலாம் வர மாட்டாங்களாம். ஸ்வயன்னு உள்ள வந்து படுத்துக்குவாங்களாம். செய்கிற காரியம் ஒன்று கூட உருப்படாதான். ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஐஸ்வர்யம், கனமும், ஆஸ்தியம், நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. வேகமாக இப்படி சொல்லிக்கினே போகலாம். 4வது பாயிண்ட், தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் பிறக்காதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 4வது காரியம், தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவன் தேவனால் பிறந்திருக்கிறான். ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நான் வானாதி வானம் கொள்ளாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பாருங்க மக்களே, இந்த பிரம்மாண்டமான உலகத்தை இதெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன், எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நெருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, நான் செவி கொடுக்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமா, சிறப்பா பிரசங்கம் பண்ணிடலாம், நான் சிறப்பா வர்ஷிப் பண்ணிடலாம், சிறப்பா மாய்ஜாலம், அதாவது ஜாலக்கான வார்த்தைகளை போட்டு உங்களை வசியம் பண்ணிட்டாலும் நான் தேவட வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம், என்ன செருப்பாலாச்சு நரகத்தை தள்ளுவார் ஆண்டவர். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். செருப்பால் அடிப்பார்னா அப்படி இல்லை, அங்கே செருப்பெல்லாம் இருக்குமா பாஸ்டர்? நான் சொல்ல, செருப்பால் அடிப்பேன், ஏன் அப்படிலாம் நடக்கணும்னு திட்டம் இல்லையா ஒருத்தரேன். அது மாதிரி கேப் மாதிரி புறம்பான இல்லை போ பிரசங்கத்தில் அப்படி ஆடு நான் ஆனால் செவி கொடுக்கவே மாட்டேன்ற. ஜனங்களுக்கு தான் நீ சொல்லுவியா, நீ செவி கொடுக்க மாட்டியா? ஆமென். பிரசங்கிக்கல நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இப்ப ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வருதுங்க. குற்றவாளி குள்ள ஒருத்தன் நிற்கிறான், நீதிபதி இப்ப தீர்ப்பை சொல்ல போறாரு. எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா இருப்பான்? ஐயோ, நீதிபதி இப்போ என்ன ரிலீஸ் பண்ண போறாரா இல்லை தூக்கு தண்டனை கைதின்னு சொல்ல போறாரா? என் நீதிபதி என்னுடைய வக்கீல் நல்லா வாதாடிக்கிறானா தெரியலையே, என் சாட்சியங்கள் செல்லுபடியாகுமா தெரியலையே, பகுன்னு வதிக்குமா இல்லையாங்க? அல்லேலூயா, ஆமென். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட திறந்த மனதோடு கூட தன்னுடைய செவியை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். பவுல் நடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒருத்தன் கேட்க முடியாமல் அப்படியே கொட்டாய் விட்டு தூங்க ஆரம்பித்தோடனே மெத்திலிருந்து விழுந்து செத்தார். அங்கே பவுல் இருந்தார், காப்பாற்றினார். நான் பவுல் கிடையாது, ஓகேவா? ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்த பணமா நம்ம வாழக்கூடாது. உடம்பு உயிருள்ள உடம்பா இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு செத்து போன வாழ்க்கை இல்லை. நம்ம உயிருள்ள பிள்ளைகள், தேவனுக்கு செவி கொடுப்போம். நம்பர் 5,
அன்புள்ளவனாய் இருப்பான். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. கவனிக்கணும், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும், அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். கர்த்தர் இந்த உலகத்திலே தேவனால் பிறந்த பிள்ளைகளுக்கு 2 கற்பனைகளை கொடுத்தார். ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் உண்மைன்னா இதை 2த்தையும் கடைபிடிக்கணும். மாட்டேன் அப்படின்னா நீ தேவனால பிறக்கல. உனக்குள்ள வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யுது. எனக்குள்ளேயும் அப்படி நான் செய்யலைன்னா எனக்குள்ளேயும் வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யுது. கேட்குறீங்களாம்மா? ஆமென். தேவனை நேசி, சக மனிதனையே நேசி. இதுதான் தேவனுடைய அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும், காண்கிற ஒரு சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நான் எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. அன்பை குறித்து பட்டியலிடுகிறார். அன்பு எண்ணத்தெல்லாம் தாங்கும், அன்பு சகிக்கும். திட்டுறா போயா, திட்ட வாங்கி கட்டிக்கிறேன் என் ஆண்டவருக்காக. ஆமென். சகலத்தையும் தாங்கும். அன்பு இருமாப்பாயிராது, அன்பு சினமடையாது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தீங்கு நினையாது. உண்மைதானே? அன்பு காண்டு வைக்காது. ஆமென். என்னையா நீ இப்படி பேசிட்ட, வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு, வெட்டி வைக்கிறேன் ஒரு பள்ளம், என்னைக்கு அந்த காது வைக்க மாட்டேன். அப்படி காண்டு வைக்காது. மறப்போம், மன்னிப்போம். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றீங்கம்மா? அங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. அன்பு எப்படிப்பட்டது. முடிவில் அவர் சொல்றாரு, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3 பெரியது, இவைகளில் 3 நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரியது. சொல்றாரா இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரியது. எனக்குள்ள அன்பு இல்லாம பயங்கரமா நான் ஜெபம் பண்ணாலும் சரி, மணிக்கணக்க ஜெபம் பண்ணாலும் சரி, வேத அறிவு எக்கச்சக்கமாக இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணாலும் அது வேஸ்ட்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உண்மையான அன்பு கவனிங்க, எப்போதும் ஏமாந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்க? உண்மையான அன்பு ஆமாம், ஏமாத்திட்டு போய்கினே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ கூட நம்ம எப்படிங்க இருக்குன்னா நேசிக்கணும், வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் உஷாராக இருக்கணும். ஒரு பாடங்கள் சில அனுபவங்கள் கிடைச்சிருக்குதுல, ஆனால் உஷாராக இருக்கணும். அடுத்த தடவை நீ ஏமாலியா போயிடக்கூடாது. ஆகவே நான் அன்பு நேசிக்கிறேன், அன்பை காட்டுறேன்னு சொல்லி ஏமாந்து போயிடாத. இந்த உலகத்தில் பொய்யான அன்பு தான் நிறைய இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, விட்டு போய்க்கினே இருப்பாங்க. இந்த அன்பு ஆண்டவர் சொல்லலை. கவனிங்க, அன்பு தாங்கும், அன்பு சகிக்கும், அன்பு சினங்கொள்ளாது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு வசனத்துக்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கும். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வேகமா வாசிமா. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாருங்க, அன்புல பயம் இல்லையா? அப்ப நீங்க பயப்படுறீங்கன்னா இயேசுநாதர் மேலேயே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. எல்லாத்துக்கும் பயந்துங்கணும். அங்க சொல்றாரு, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது ஒரு வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியோ தன் சகோதரனை பகைத்தால், தன்னுடைய சகோதரனை ஒரு வெறுப்பா பார்த்தா, பகைத்தா, அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான் வேண்டும் என்று இந்த கற்பனைகளை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். இப்படி பெற்றும் நம்ம தேவனை நேசிச்சோம், மற்றவங்களை நம்ம நேசிக்கலைன்னா வேலைக்காகாது. சுவிசேஷமே அன்பினால தான் சொல்லணும். நம்ம சொல்கிற சுவிசேஷம் சச்சரவு உண்டாகிற சுவிசேஷம் கிடையாது, அன்பின் சுவிசேஷம். ஒரு முறை கூலிங் செய்ய போனவன் ஞாபகம் இருக்குதா? உங்கள் தம்பி ரெட்டியார் ஒருத்தர் வாங்க மறுத்துட்டார். பிரதர் பசுபதி கைப்பறி நின்னா வரங்க, நான் கொடுக்குறேன் வாங்காமல் போகிறேன், நீ
என்னத்த கைப்பிரதி அவனுக்கு ஒதுல எத்துக்குச்சு. வாங்கினான் போடா. அவன் பச்சிப்பாதா சொன்ன மேலே வெறுப்பு வந்து கொஞ்சம் தூரம் போனவனே கீழ்ச்சி போட்டு கொடுத்தவனை சபிச்சிருப்பான். நம்ம சொல்வது சமாதானத்தின் சுவிசேஷம், சச்சரவின் சுவிசேஷம் கிடையாது. அப்படி குத்தவனே தூக்கி மூஞ்சில் அடிப்பான். சோத்திரம், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமாம், இதுதாங்க. அப்போ கவனிங்க, தேவனால் பிறந்தவன் கவனிங்க அன்புள்ளவனாய் இருப்பான். அடுத்ததாக தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதுவேதான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அப்பதான் தேவனால பிறந்த பிள்ளைகள். தாமரை இலை தண்ணியில தான் இருக்குது. ஆனா தண்ணி தாமரையில ஒட்டுதாமா? அது போல தேவனால் பிறந்த நீங்களும் நானும் நம்ம அப்பா பார்த்து, என் பிள்ளைங்களா இங்க வாழ தகுதி இல்லப்பா, உங்களை தூக்கி போய் 7 கடல் தாண்டி திருப்பா கடல் சொல்றாங்களே, அந்த கடலை உங்களை வச்சிடறோம்பா, நீங்க பத்திரமா இருப்பீங்க. எங்க இருந்து தூக்கி எடுத்தாலும் அங்கதான் வைக்கிறார். எங்கிருந்து நம்மளை தூக்கினாரோ அங்கே தான் வச்சு. இப்ப தொடர பிசாசை உலகமே, என் பிள்ளைய அசைக்கு பாரு, அவன் அசைய மாட்டான். இப்ப நிற்பான் எனக்காக. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? உலகத்திலிருந்து நம்மை வெட்டி எடுத்து நம்மை சுத்தமாக்கி மறுபடியும் அதே உலகத்துல வைக்கிறாரு. இப்ப உலகத்தின் தாக்கம் நமக்குள்ள வரக்கூடாது, நம்முடைய தாக்கம் தான் உலகத்தை தாக்க வேண்டும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. உலகம் எப்படிப்பட்டது? பொல்லாங்கன் நிறைந்த உலகம் இது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. குறிச்சிங்க, யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் 14, 17 நீங்க குறிச்சிங்க. அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கவனிங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஜெயிக்க சொல்லி கட்ட சொல்லி இருக்கிறார். அந்த 16வது வசனத்தை படிமா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப இந்த உலகம் நமக்குள்ள ஒட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் சொன்னலையே, அந்த தாமரை எல்லாம் தண்ணியில் இருக்குது, ஆனா தண்ணி ஒட்டலை. அது மாதிரி உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. கடைசியாக ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். கடைசியான பாயிண்ட்டு, தேவனால் பிறக்கிறவன் தன்னை காத்து கொள்கிறவனாய் இருப்பான். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். போதும், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? தேவனால் பிறந்த பிள்ளை தன்னுடைய பரிசுத்தமான ஜீவியத்தை, தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை, தன்னுடைய ஜப வாழ்க்கையை, தன்னுடைய அந்தரங்க பரிசுத்தத்தை காத்து கொள்றாங்க. அவங்க கரைப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க, அவங்க பாவத்தில் விழுந்திட மாட்டாங்க. கவனிங்க, நம்முடைய வீட்டில் விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்குது. ஒன்றும் இல்லை, 1 கிலோ தங்கம் இருக்குது உங்ககிட்ட. எத்தனை பேர் அஜாக்கிரதையாக இருப்பீங்க? கிராம் 7000 ரூபாய் ஆகிச்சான். 7000 ரூபாய் தான் ஆக போகுது. கிராமு 6870 1 கிராம் அப்படி ஆகிப்போச்சு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இன்றைக்கி சொன்னேன்ல, கிராம் 10,000 ரூபாய் ஆனால் கூட வாங்க, கர்த்தர் உதவி செய்வார். இன்னது தேவை என்று உங்களுக்கு அறிந்திருக்கிற தெய்வம் ஏற்ற வேலையில் எல்லாம் அவர் செய்வார். ஓகேவா? விலை உயர்ந்த பொக்கிஷம். ஓகேவா? ஒரு பேச்சுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சோபா செட் இருக்குது. சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், இதுன்னு இந்த நகையை பார்த்து அது போட்டு வா சோபாவில், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். யாருன்னா வருவீங்க? அது மாதிரி பொக்கிஷம், உன் பொக்கிஷம் எங்கேயோ உன் இதே அங்கே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? பீரோவில் 1 கிலோ பொக்கிஷத்தை வச்சுருக்கிறீங்க, 1 கிலோ தங்க நகை வச்சுருக்கிறீங்களா? எனி டைம் கவனம் வரும். அதில் தான் அப்பப்போ வெளியே போயிட்டு கூட வந்து பூட்டு என்ன பண்ணுவான்? பூட்டப்பட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய தங்கமோ அல்லது வைரம்லாம் இராது. சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஏதுவோ ஒரு 1 லட்சம் கூட உள்ளே வச்சிருங்களா?
ஜாக்கிரதையா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? அதோட விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா. ஆமென். அந்த ஆத்மாவை எவ்வளோ பத்திரமா காத்துக்கணும் தெரியுமா? எத்தனை பேர் ஆமாங்கன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி. அப்போ அந்த ஆத்மா கரைப்பட நம்ம அஜாக்கிரதையா இருக்கலாமா? ஆத்மாக்கு வாசல் கண்ணுங்க. அந்த கண்ணு வழியா தேவையில்லாத காட்சிகள் உள்ள போகும்போது ஆத்மா கரைப்படுது. ஆமென். அப்ப கண்ட கசமானத்தையும் நம்ம பார்க்க கூடாது. என்ன பாஸ்டர் நீங்க சினிமா பக்கத்துல ஒரு தப்பா, சீரியல் பக்கத்துல ஒரு தப்பா? தப்புலாம் சொல்ல வரல, பாருங்க. சொல்லியாச்சா? இது பாஸ்டுக்கு அழகு. நீங்க பார்த்துட்டு அடுத்தது போய் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஜெபம் வராது, மனசாட்சி குத்தும். மனசாட்சி குத்தவே இல்லையா பாஸ்டர்? பீஸ் போயிடுச்சு. ஆமென். மனசாட்சி குத்துறவங்க கவனிங்க, உள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமென். நான் ராங் ரூட்ல போகும்போது ஆவியானவர் குத்துவாரு. அந்த ராங் ரூட்ல இருந்து சரியான ரூட்ல போனவனே தான் குத்தத்தை ஸ்டாப் ஆக்குவார். இப்ப ரிசர்வ் விழுந்துச்சுன்னா வண்டியில ஒரு சத்தம் வரும், அதே மீறி கேட்காம நம்ம ஆட்னு போனா எங்கன்னா நடு காட்டுல நின்று போய் அவ்வளவுதான் அவஸ்தைப்பட வேண்டி வரும். கத்துத உடனே பெட்ரோல் பங்கில் போய் போட்டுக்கணும் இல்லையா? கத்தும் போதே ஆலயத்துக்கு ஓடி வந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால. அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போமானால் வரும் கோவாக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆமென். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ள வேண்டும், வாயை காத்துக்கொள்ளணும் முதல்ல. சரிங்களா? ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்தோடு கூட ஒத்து பார்க்க கூடாது. உலகத்தோடு நம்முடைய மனசை மறுரூபமாக்கணுமா? யாக்கோபு 1:27 அங்க படிக்கிறோம், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவனுடைய பக்தியே சிறந்த பக்தி நாங்க பதிவு செய்கிறார். அப்ப உலகத்தால் என்ன பண்ணக்கூடாது? கரைப்படக்கூடாது. ஓகேவா? யாக்கோபு 1:27 படிங்கவா, முடிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆமென். அவன் செய்யறான் பஸ், நானும் செய்யட்டுமா? நமக்கு தகுதி இல்லை. ஆமென். நமக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தான் எப்படி வேணாலும் நடக்கலாங்க. ஆனா நீ நானும் செஞ்சா உனக்கு தகுதியாங்க? நீங்க ஏசுனார் பிள்ளைங்க, அவங்களுக்கே தெரியுதுங்க. சொல்றாங்களா இல்லையா? ஏமா நீ கோயிலுக்கு போறியாமா, நீ சர்ச்சுக்கு போறியாமா, நான் கட்டவத்தை பேசுறேன், ரைட்டு, நீ பேசலாமா? அவனுக்கே தெரியுது நீங்களும் நானும் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்று. அதுக்கு தான் அவன் குற்றம் சாட்டுறான். நான் திட்டுறேன், என் வாயில கப்பச்ச வார்த்தை வருது, நீ சர்ச்சுக்கு போறியே. அப்பனா நாம ஆராதிக்கிற தெய்வம் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு ரட்சிக்கப்படாத மக்களுக்கே தெரியுது. யோசிங்க. அப்ப நம்மளை காத்துக்கொள்ளணும் இல்லையா? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு ஒயிட் சட்டையை போட்டுக்கினா எவ்வளோ பத்திரமா போய் பத்திரமா வரோம். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைம்மா, 30 சவர நகையை உங்கள் மேலே போட்டு விட்டுணும். 11 மணிக்கு போ, செங்கல்பட்டுக்கு ஒண்டியா போயிட்டு ஒண்டியாவா, செத்தே பிடிவீங்க. ஐயோ கிராமம் ஏறி போச்சு, எவன் வந்து குத்துவானோ தெரியாது. யோசிச்சு பாருங்க. அதை விட விலையேற பெற்ற ஆத்துமா கரைபடக்கூடாது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அலைந்திருக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எழுந்துக்கலாமா? தேவனால் பிறந்தவனின் 7 அடையாளங்கள் சொன்ன. நம்பர் 1, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பான். நம்பர் 2, அவன் நீதியின்படி நடக்கிறவனாயிருப்பான். நம்பர் 3, பாவம் செய்ய மாட்டான். நம்பர் 4, தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பான். நம்பர் 5, அன்புள்ளவனாயிருப்பான். நம்பர் 6,
உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். நம்பர் 7, தன் ஆத்துமாவை அவன் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்கிறவனாய் இருப்பான். பிரைஸ் காட். உம்மண்டை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன்.